திருப்பத்தூர் மாவட்ட ஊடகவியல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முதன்முறையாக திருப்பத்தூர் மாவட்டத்திலே கீழடர் பவுண்டேஷன் மூலமாக இன்றைக்கு இயக்கத்தில் இணைப்பு நேற்று இன்றைக்கும் முகாம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் வாங்க பேசலாம் என்ற தலைப்போடு இங்கு இருக்கிற தமிழ் உறவுகளோடு அவருடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அதை நான் திரு அண்ணாமலை அவர்களிடம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், அறிக்கையாக கொடுக்க போறேன். அப்படி பார்க்கிற போது இந்த வடார்கடை மாவட்டத்தில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கிறது என்ற கள ஆய்வும் செய்யப்பட்டது. மக்கள் மத்தியில் அண்ணாமலைக்கான வரவேற்பு இருக்கிறதா, மக்கள் மத்தியிலான வரவேற்பு குறித்த கள ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டோம். அதனுடைய தரவுகளையும் அடுத்த வாரம் தலைவரிடம் நான் கொடுக்கலாம் இருக்கேன். இன்னைக்கு தமிழகத்திலே மாற்றம் வேண்டும் நோக்கத்திற்காக அனைவரும் விரும்பக்கூடிய தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி பார்க்கிற போது மாறுவோம் மாற்றம் என்ற கான்செப்ட் இன்னைக்கு தமிழகம் முழுக்க உறுப்பினர்கள் சேர்த்துக் கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இன்று வரை 18 லட்சம் பேர் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இது நோக்கம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இருக்கிற நிர்வாகிகளை இணைப்பது நோக்கம் அல்ல. தமிழகத்தில் இருக்கிற உணர்வுள்ள, தமிழ் பற்றுள்ள, தமிழ் மண்ணை காப்பாற்றுகின்ற அனைவரும் யார் ஒரு கட்சியில், அதாவது கட்சி வேறுபடலாமல் யார் ஒருவர் வந்தாலும் இணைத்துக் கொண்டு ஒரு புதிய ஒரு சிந்தனையோடு இன்னைக்கு எல்லா கட்சியும் இருக்கிறது. இன்னைக்கு தாவேக திணறி கொண்டிருக்கிறது காரணம் என்று சொல்ற போது அவர்களுக்கு அரசியல் பயிற்சி கொடுக்காத தடுமாறி கொண்டிருக்கிற நிர்வாகம். அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு ஒரு IPS படிச்ச அதிகாரி 2020 தொடங்கப்பட்ட அமைப்பு, கர்நாடகாவிலே தொடங்கப்பட்ட அமைப்பு, பாஜக தொடங்கப்பட்ட அமைப்பு அல்ல, பாஜக இணைத்து தொடங்கப்பட்ட அமைப்பு அல்ல. இந்த ஈடர பவுண்டேஷன் என்பது கர்நாடகாவிலே ஒரு IPS இருக்கிற போது அன்றைக்கு தான் அந்த இயக்கத்தை தொடங்குறார். அப்படி பார்க்கிற போது கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் இந்த இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிற இன்றைக்கு அவர் ஒரு கட்சியை இணைந்தார். இன்னைக்கு கட்சி விட்டு வெளியே வந்திருக்கார். அப்படி பார்க்கிற போது தமிழகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும், தமிழகத்துக்கு மாற்றம் வேண்டும். அவருக்கு மத்திய அமைச்சராகவோ தேசிய பொறுப்பு வாய்ப்புகள் இருந்தது, அதையெல்லாம் வேண்டாம் என்று விட்டுவிட்டு IPS பதவியை விட்டுவிட்டு யாரோ சினிமா நடிகர் பாத்தீங்கன்னா உச்சை தொட்ட, அது கிடையாது, அதுவல்ல உச்சம். அரசு IPS பாஸ் பண்ணி அரசியல் இருப்பதான் அதுதான் உச்சம். அந்த உச்ச பதவியே விட்டுவிட்டு IML படிச்ச ஒவ்வொருத்தரும் 60 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பாங்க. அதை விட்டுவிட்டு இன்னைக்கு ஒரு இளைஞர் நாட்டை காப்பாற்ற வேண்டும். திமுக கழகம், அதிமுக கழகம், தாவேக கழகம், இந்த கழகம் இல்லாத மாற்றத்தை கொடுக்க வேண்டும் நோக்கத்திற்காகத்தான் 31 நோக்கி எதுக்காக சொல்றோம்னா மாற்றம் வேண்டும், கழகம் இல்லாத ஆட்சி வேண்டும் நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட சித்தாந்தம் தான் இது. இது RSS அமைப்பு போல அல்ல. இது என்ன சொல்றாங்க, பிஜேபி பி டீம் சொல்றாங்க. பிஜேபி பி டீம் அல்ல. முழுக்க முழுக்க அவர் பாத்தீங்கன்னா அன்றைக்கு தேமுதிகவுடைய விஜயகாந்த் அரசியல் ஆய்வு செஞ்சாரு. அப்படி பார்க்கிற போது அன்னைக்கு அரசியல் முடிவாக பாஜக இணைத்துக் கொண்டார், அவ்வளவுதான் ஒழிய. ஆனால் அதில் இந்துத்துவா RSS சித்தாந்த உட்பட்டவராக என்றைக்கும் காட்டிக் கொள்ளப்படல. அப்படி இருக்கிற போது பாஜக நிர்வாகிகளை பறிக்கிற நோக்கத்திற்காக அமைப்பு தொடங்கல. முழுக்க முழுக்க தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும், தமிழக நலன் காக்கப்படணும், இளைஞர்கள் போதை இல்லாமல் மீட்டெடுக்கப்பட வேண்டும், விவசாயத்தை பாதுகாக்கிற நோக்கத்திற்காக ஒரு இயக்கமாக தொடங்கி பிறகு கட்சியாக மாற்றுவதற்கான ஒரு பேஸ் ஒர்க் தான் இந்த ஒர்க். ஏன்னா இந்தியாவில சுதந்திர போராட்டம் போது கூட காங்கிரஸ் உருவானது ஒரு மூவ்மெண்ட் தான் உருவாக்கப்பட்டது, திமுக ஒரு மூவ்மெண்டாக தான் உருவாக்கப்பட்டது. எந்த ஒரு இயக்கங்களும் இன்னைக்கு எடுத்துக்காட்டு தாவேக 2009 மக்கள் இயக்கமா உருவாக்கப்பட்டு இன்னைக்கு கட்சியா உருவாக்கப்பட்டாங்க. விஜயகாந்த் அவரும் அதே போலதான். அது போல தமிழகத்தில் ஆகட்டும், இந்தியாவில் ஆகட்டும், இந்த ஒரு இயக்கம் பிறகு கட்சியாக மாறும். அப்புறம் சில மாதங்களில் கட்சியாக அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போகும். இந்த மூவ்மெண்ட் எதுக்கான்னு சொன்னா அவர் ஒரு IPS இருப்பதால ஒரு விஷயம் ஏதாவது பண்ணணும், அரசியல் இளைஞர்களை புகுத்தணும் என்ற நோக்கத்துக்காக அவர் எடுத்திருக்காரு. எல்லாரும் சொன்னா பிஜேபி பி டீம், இது RSS உடைய, அப்படி இல்ல. RSS சித்தாந்தம் வேறு, ஈடர் பவுண்டேஷன் உடைய இது வேற. ஆகவே இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஈடர் சேர்ந்த நிர்வாகிகள் தமிழகம் முழுக்க ஒரு அன்பான வேண்டுகள் சொன்னா மேடை ஏறி பிஜேபி திட்டுறீங்க, அது நம்ம நோக்கம் அல்ல. தமிழகத்தில் மாற்ற வேண்டும், இந்த கழகம் இல்லாத மாற்ற வேண்டும். அந்த உன்னதமான நோக்கத்தை முன்னெடுத்துக்கிற திரு அண்ணாமலை அவர்களுடைய கருத்தை மேம்படுத்துற வகையில் நீங்கள் பேசப்பட வேண்டும். ஆனால் இன்னைக்கு என்ன பண்றீங்க, பாஜக திட்டது அது நமக்கு இலக்கல. பாஜக ஆட்சி இருப்பு ஆண்டவர் யாரு, ஆண்டு குறிப்பு அவர்தான் நம்ம கட்சி கொள்கை அடிப்படையில் இயக்கத்துக்கான எதிரிகள், அரசியல் எதிரிகள். இது நட்பு கிடையாது, அரசியல். அப்படி இருக்க போது அவர்களை தான் எதிர்க்கப்பட வேண்டும். இன்றைக்கு உதாரணமாக நேற்று தாவேக அரசு வெள்ளரிக்கை விடுகிறது, 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. இது எல்லா கட்சிக்கும் தெரியும், மேடையில் பேசப்பட்டாங்க. அது என்ன உங்களுக்கு தெரியாதா? ஒரு தலைக்கு 1 லட்சம் ரூபாய், 1,20,000 ரூபாய் தனிநபர் மேல கடன் இருக்குன்னு அது என்ன தாவேக அரசுக்கு தெரியாதா? இன்றைக்கு அவர்கள் சொல்லப்பட்ட தேர்தல் நிறைவேற்ற முடியாத தேர்தல் அறிக்கைகள். அப்படி இருக்க போது அதுக்கு ஒரு விஷயம் சொல்றதுக்காக மக்கள் கிட்ட இந்த வெள்ளரிக்கை குடிக்கிட்டு ஒரு சிம்மதி கூறப்படுறாங்க. இந்த அரசு நிர்வாகம் சம்பித்து போய் கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு எம்ஸ்டாண்ட் இன்னைக்கு எல்லாம் கிராமத்தில் இருக்கிறோம், 300 ரூபாய் ஒரு 10 மணி ஏற்கப்பட்டிருக்கு. அடுத்து கட்டிடத்துக்கு
கட்டிட உரிமையாளர் வந்து மிகப்பெரிய பாதிப்பை போராட்டம் நடத்த போறாங்க. அரசுடைய பிரச்சனை இருக்கு, சந்திக்க வேண்டிய சவால்கள் நிறைய இருக்கு. திணறிக் கொண்டிருக்கிற அரசு, இந்த அரசு இது கழகம் அரசு. திமுக தாவேக்கு வந்திருக்கு. எப்படி திமுக கொலைகள், கொலைகள், கற்பழிப்புகள், பாலைத்துறை நடக்குதோ அதே மாதிரி இன்னைக்கு நடக்குது. தூய சக்தி, தீய சக்தி. ஒரு பெண் புள்ள வந்து ஒரு இடத்துக்கு போச்சு, பாதுகாப்பே இல்ல, நாங்க வந்தா செஞ்சு சொன்ன தாவேகா முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஒரு 3 வயசு பிள்ளை சிறார் வந்து இன்னைக்கு வந்து பாலியல் செய்யப்பட்டிருக்கிறது. தினந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்க சமூகத்தில் உங்கள் கையில் இருக்கிற காவல்துறை கட்டுப்பாடு எது இருக்கிறது? ஆகவே இதையெல்லாம் மீட்டெடுக்கப்படனா ஒரு படித்தர் வரணும், நாட்டாளன்றது காமன் பீப்புள் மக்களுக்கு புரியப்பட்டிருக்கு. அதனால அவர் என்ன நோக்கத்துக்கு இருக்காரோ அந்த நோக்கத்துக்கு நிறைவேற்றணும். நம்ம வந்து பாஜக ஆட்களை சேர்த்து இது வந்து பி கிடையாது. எப்படி திமுக வந்து அதிமுக அது மாதிரி நோக்கம் அல்ல. இந்த கழகம் இல்லாத ஒரு மாற்றம் கொடுக்க வேண்டும். அந்த நோக்கத்திற்காக தான் அவர் முன்வைக்கப்பட்டிருக்காரு. அதை நோக்கி நம்ம பயணிக்க வேண்டும். இந்த ஈழரசு இருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் சொல்ல வேண்டும், நோக்கம் எதை நோக்கி போகிறார் ஒரு தலைவர் என்று பார்த்து அந்த தலைவர் பின்னாடி போவதுதான் சிறந்தா இருக்கும். அதை தாண்டி விட்டு நீங்கள் கருத்தியல் வெவ்வேறு சொல்கிற போது வெவ்வேறு கருத்தாக சொல்கிறார். அதே மாதிரி பாஜக ராஜா அவர்கள் நேற்று பேட்டி கொடுத்தாரு. பாராளுமன்ற எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையால் வளர்ச்சி பெறவே இல்லை. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஓட்டு 2.5% ஓட்டு எங்க வந்துச்சு? சோ அப்படிங்கிற போது அண்ணாமலர்கள் இருந்ததுனாலதான் அந்த ஓட்டு பர்சன்ட் தனி கூட்டணி கூட்டு உருவாக்கப்பட்டாங்க. ராஜா அவருடைய கருத்தை நான் முரண்படுகிற அரசியலை எதிர்கொள்றோம். பட் ஆனா எங்கள் நோக்கம் என்பது, தலைவருடைய நோக்கம் என்பது பாஜகவை எதிரியாக பார்ப்பதல்ல. பாஜக எங்கள் சித்தாந்த எதிரி அல்ல. முழுக்க முழுக்க தமிழகத்தில் இருக்கிற ஆண்டவர்கள், ஆண்டு உறுப்பினர் இவர்களை நோக்கித்தான் இந்த அரசியல் போகும். எதிர்வரும் காலங்களில், எதிர்வரும் மாதங்களில் கட்சி அமைப்பாக உருவெடுக்கும். அதற்கு ஒரு முன்னோட்டம் தான் இந்த இயக்கம் என்று புரிந்து கொண்டு அவர் கரத்தை மேம்படுத்துவதற்காக அதிக ஆர்வத்தோடு இருக்கிறீங்க. நிறைய பேர் வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சா வர இல்லைன்னா வந்து வெயிட் அண்ட் சீல் இருக்கீங்க. தைரியமா வாங்க, இந்த மூவ்மெண்ட்டுக்கு பிறகு கட்சியா மாறும். அதுல வந்து இணைத்துக் கொண்டு அவருடைய கரத்தை மேம்பொண்டு ஒரு மாற்றத்தை உருவாக்குற அண்ணாமலை பின்னாடி நிற்பதற்கு தமிழகம் காத்துக் கொண்டு இருக்கிறதா நான் பேட்டி கூட சொல்றேன். நயனார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு, இப்போ வந்து பாஜக வந்து அண்ணாமலை வந்து எங்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு அறிக்கை. அதாவது நயனார் நாகேந்திரன் அவர்கள் அந்த கட்சியுடைய தலைவர், அதுதான் சொல்லணும். அதாவது திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை பாஜக தொண்டர்களை நம்பி அவர் அல்ல, தமிழக மக்களை நம்பித்தான் அவர் இருக்கிறார். மாற்றத்தை கொடுக்கப்பட்ட நோக்கத்திற்காக நான் அரசியலுக்கே வந்தார். அப்படி இருக்கிறப்ப அவருக்கு எவ்வளவு பதவிகள், பொறுப்புகள் காத்து கொண்டு அதையெல்லாம் விட்டு IPS விட்டு வந்தது காரணம் இந்த கழகம் இல்லாத ஆட்சி உருவாக்கிற ஒரே கான்செப்டோட தான் அவருக்கு இன்னைக்கு அரசியல் பயணத்தை தொடங்கப்பட்டிருக்காரு. அதுல ஒரு இயக்கமா பிறகு சில மாதங்களுக்கு கட்சியாக மாறும். இதுதான் இதை நோக்கிதான் பயணிக்க ஒழிய ஒரு இயக்கத்தை உடைப்பதோ ஒரு இயக்கத்தை அழிப்பதோ எப்படி தாவேக செய்துகிற அந்த ஒரு முட்டாள்தனமான அரசியலை இவர் செய்வதல்ல. அறிவுசார் அரசியல், ஆக்கப்பூர்வ அரசியல், மொழியையும் நாட்டையும் பாதுகாக்கின்ற அரசியல். யார் ஒரு ஆண்டவர்களும் இயற்கை வளத்தை சுரண்டப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு காலைல பேசுற கூட விவசாயம்னா என்ன, ஆடு மாடுனா என்ன, நம்முடைய விவசாய பெருமை என்ன, ஒரு IPS படிச்ச ஒரு IM ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை பேசணும் அவசியம் இல்ல. பதவிகளையும் பட்டங்களையும் பெறுவதற்கு சாதாரண அரசியல் சொந்த பேசினா போடலாம். பட் அவனா இதை நம்ம அப்படி பண்ணக்கூடாது. ஒரு பேட்டர்னை மாத்துற நோக்கத்துக்காக தான் இந்த ஹீல்டர் பவுண்டேஷன் உருவாக்கப்பட்டிருக்காரு. இது பிறகு கட்சியா மாறும். இது யார் ஒரு கட்சியும் அழிக்கிற நோக்கத்திற்காக இந்த இயக்கம் அல்ல. அப்போ வந்து அதிமுக அழிக்கிறதுக்காக தான் இந்த குதிரை பேர் ஆமாங்க. இல்லன்னா எதுக்கு இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இந்த கட்சிகளால மாற்றத்தை கொடுப்பீங்க. மாற்றம்னா என்ன? நீங்க என்ன மாற்றம் கொடுக்குறீங்க? திமுக எப்படி கலெக்ஷன் கரப்ஷன் பண்ணச்சோ அதே மாதிரி கலெக்ஷன் கரப்ஷன் பண்றாங்க. இன்னைக்கு நான் ஒரு வழக்கறிஞங்க ஜிபி போஸ்டிங் போறதுல 10 லட்சம் வாங்குறேன், ஊழல் ஆட்சி கொடுக்குறீங்களா இல்லையா? சோ அதுக்கு அடுத்து டெண்டர் விடத்துல இன்னைக்கு வந்து ராமநாதபுரத்துல செந்தில் நபர்கிட்ட கமிஷன் பெறப்பட்டிருக்காங்க. நான் வழக்கறிஞர் கொடுக்கவா? சோ அதே திமுக ஆட்சி என்ன செஞ்சாங்களோ அதே ஆட்சி தான் இன்னைக்கு செய்யறாங்க ஒழிய திமுக வேறு தாவேக்கர் அல்ல. அந்த கழகம் இந்த கழகம் ஒன்றுதான். ஆகவே இந்த கலைகளை ஒழிக்க வேண்டும், மாற்ற வேண்டும். அதற்கான ஒரு நபர் அண்ணாமலை. விஜயுடைய செயல்திறன் எப்படி இருப்பாங்க? இந்த ஒரு காலையில 10 மணிக்கு கோட்டைக்கு வராரு, 6 மணிக்கு வீட்டுக்கு போறாரு. அந்த இடைப்பட்ட நேரத்துல என்னதான் செய்யறாரு? இல்ல, நான் கவுண்டமணி படத்தை அடிக்கடி நினைவூட்ட விரும்புறேன். கவுண்டமணி 6 மணிக்கு மஞ்சள் கமன் சொல்றாங்க. ஒருவேளை தெரியல முதலமைச்சருக்கு என்னன்னு தெரியல. முதலமைச்சர்கள் 24 மணி நேரம் பதவி, 24 பொறுப்பு, அது 5,67,000 வாக்காளர்கள். குறைந்தபட்சம் முன்னாள் முதலமைச்சர் வந்து எனக்கு ஓட்டு போட்டவங்களோ போடாத கூட நான் உழைப்புன்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு உழைச்சாரு. ஆனா இன்னைக்கு இருக்க முதலமைச்சர் டைம் பார்த்து வர்றாரு, கோட் போட்டு வர்ற இது இல்ல. தமிழக முதலமைச்சருக்கு அன்பான பணிவான வேண்டுகோள் சொன்னீங்கன்னா, மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு சேவை செய்யணும். ஒரு டெல்லிக்கு போறீங்க, பத்திரிகை சந்திக்க மாட்டேங்கிறீங்க. எங்க ஒருவரும் மக்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியல, புரியல, அறியல, கவர்மெண்ட் நடக்குதான்னு தெரியல. ஆகவே தயவு செஞ்சு உங்க கவர்மெண்ட் என்ன நடக்குதுன்னு நீங்க வாயத்தை வந்து பேசுங்க. ஏன்னா தமிழகத்தின் முதலமைச்சர் நீங்க தான், முதல் குடிமகன். அதில் தயவு செய்ய குடிமகன் நீங்க எடுத்து சொல்லுங்க. இந்த ஆட்சி இதை நோக்கி தான் இருக்கு. அது அமைச்சர்கள் பேசுறது எல்லாம் விட்டு நீங்க மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க, என்ன குறை, நீங்க வாயை திறந்து பேசணும். வாயை திறக்காம மகுடியா இருந்தாருன்னா
மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். விஜய் அவர்களுடைய வீழ்ச்சி தொடங்கிவிட்டது. இதுதான் முதலமைச்சராக இருப்பதற்கு கடைசியா நான் பார்க்க போறேன். அவர் அடுத்து தொடர்ந்து வருங்கால முதலமைச்சர் வாய்ப்பு குறைவு. விஜயை வீழ்த்தக்கூடிய ஒரு நபர் திரு அண்ணாமலை அவர்கள். அது கட்சியாக மாறுகிற போது மிகப்பெரிய சக்தியாக மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களாம் வருவதற்கு காத்திருக்காங்க. என்னிடமே நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நிச்சயமா ஒரு பெரிய இயக்கமாக பெரிய கட்சியாக அண்ணாமலை விஜய் என்ற ஒரு காலம் எதிர்காலத்தில் வரும். இதுதான் நடக்க போகுது. இதே போல மக்கள் இயக்கம் சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு விஜய். கழகம் இல்ல, இப்ப மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சு ஒரே நாள்ல அவருக்கு 30 லட்சம் பேர் வந்து உறுப்பினர் செஞ்சாங்க. இன்னைக்கு வந்து இவர் வந்து எல்லாருக்கும் பரிச்சயமானவர் அண்ணாமலை. அவருக்கு இத்தனை நாள் 18 லட்சம் பேர். ரெண்டு விஷயம் பாருங்க, சினிமா ஹீரோ, இது பொலிட்டிக்கல் ஹீரோ. ரெண்டு பேருக்கான வார். சினிமா பிம்பம், பொலிட்டிக்கல் பிம்பம். மக்கள் தலைவன், சினிமா தலைவன். இந்த ரெண்டு பேர் விஷயம் அறிவுசார் அரசியல். அப்படி பாக்குற போது இன்னைக்குதான் விதை போட்டிருக்காரு. சோ இப்போ சுதந்திரமான செயல்படும். இப்போ யாருக்கு தேசிய கட்சி கட்டுப்படணுமோ இல்ல ஒரு கட்சி கட்டுப்படணுமோ இருக்குன்னு சொல்லல. அவர் என்ன நினைக்கிறாரோ அது சமூகத்துக்கு கொடுக்கலாம், என்ன சிந்திக்கிறாரோ அது நாட்டுக்கு கொடுக்கலாம், என்ன யோசிக்கிறாரோ நாட்டுக்கு செயல்படுத்தலாம். ஒரு ஃப்ரீடம் வேர்ட்ஸ் அப்படி இன்னைக்கு இருக்கார், சுதந்திர பறவை இருக்கார். அப்படி பாக்குற போது சினிமா ஹீரோக்கும் அரசியல் ஹீரோக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்படி பாக்குற போது அண்ணாமலை அவர்கள் மக்களால் ஈர்க்கப்பட்ட மக்கள் தலைவர். இது சினிமா முகத்தில் ஈர்க்கப்பட்ட தலைவர். இது காற்று கடனீராக போய்விடும். இது காலம் ஃபுல்லா நிற்கும். இந்த ரெண்டு டிஃபரெண்ட் தான். இனி வரும் காலத்துக்கு கழகங்கள், திமுக என்ற கழகம் பெரிய இயக்கம், அது எந்த மாற்றம் இல்ல. ஆனால் கட்டிடம் அது எப்போதுனாலும் சரியும். இன்னைக்கு மிகப்பெரிய அதிமுக சரிந்தது, எம்ஜிஆர் உருவாக்கம் சரிந்தது. காரணம் ஆளுமை. அதே போல ஆளுமை, உதயநிதி என்றது ஒரு ஆளுமை. இந்த ஆட்சி இந்த முழுக்க முழுக்க தாழ்வு வந்த காரணமே திமுக அதிமுக தேர்தல் ஆணைய விரைவில் குளறுபடியால் தான் வந்துச்சு, வந்திருக்க முடியாது. ஏன்னா ரெண்டு பேருமே நான் என் வாழ்க்கையில 26 வருஷத்துல கிட்டத்தட்ட 64 சர்வே விடப்பட்டிருக்கேன். இந்த எலெக்ஷன் மாதிரி நான் பார்க்கல. ரெண்டு பேருமே வந்து விஜயை ஒரு பொருட்டாவை எடுத்துக்கல, பர்சன்டேஜ் சொல்லி குறைவா மதிப்பிட்டாங்க. ஆனா நான் சொன்ன 1,40,00,000 வாக்கள் இருக்கு அப்படின்னு ஒரு வருஷம் முன்னே சொல்லப்பட்ட விஜய் முதலமைச்சர் சொன்ன தமிழகத்தில் நான் தான். இவங்க யாருமே புரிந்து கொள்ளாம அந்த ஸ்ட்ராட்டஜி செய்த தவறால், அந்த தேர்தல் அணிவித தவறால் திமுக தோக்கப்பட்டது. இன்னொரு விஷயம், திமுக பொறுத்தவரை நீங்க இருக்கிறீங்க திருப்பத்தூர் மாவட்டத்துல துரைமுருகன் தான் மண்ணின் மைந்தன். அப்புறம் நல்ல தம்பி தான் 3 முறை 4 முறை எம்எல்ஏ, வேற ஆள் யாருமே இல்லையா? திருப்பத்தூர் யாரும் மீட்டு இருக்க முடியாதா? அப்படி பாக்குறப்ப அரசு சொத்து கிட்டத்தட்ட 350 கோடி ரூபாய் சொத்தை இன்னைக்கு கையெழப்பட்டிருக்காரு. இன்னைக்கு தாவே அரசு நடவடிக்கை எடுக்காதா? சோ இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கா இல்லையா? அப்படியே திருப்பத்தூர் மிகப்பெரிய குளறுபடி நடந்திருக்கு. இந்த 3 ஆண்டுகளா சட்டவிரோதமான செயல்பட்டு இருக்கிற நல்ல தம்பின் பேரு. ஆனா நல்ல தம்பி செய்த காரியங்கள் என்ன? சோ திராவிடம் திருட்டு மாடல் ஆட்சி கொடுத்தது திமுக ஆட்சி. அதுக்கு அடுத்து தொடராட்சி தாவே காட்சி. இதை ஒழிக்கப்படணும்னா அண்ணாமலையுடைய கையில் கரத்தை மேற்கொள்ற போது இதுதான் முதல் கூட்டம் நடைபெற்றது. நிச்சயமா திருப்பத்தூர் மாவட்ட அத்தனை அவலங்களும் மக்களிடம் கூட கொண்டு சொல்வோம். இனி வரும் காலத்துக்கு அரசியல்வாதி ஏமாத்தமா தப்ப முடியாது. திருநாவுக்கரசு ஒரு வழக்கில் வந்திருக்கேன். எங்கள் மண்ணையும் மக்களை மீட்டெடுக்க ஒரு கரம் கை கொடுக்க அண்ணாமலை இருக்கிறார். எல்லா விஷயம் மக்களுக்கு கொண்டு சொல்லுவோம். சரி, இவ்வளவு காலமா வந்து இப்போ இதெல்லாம் சொல்லாம இப்போ வந்து சொல்ல வந்த காரணம் எங்க தலைவர் ஐபிஎஸ் கிடைச்சிருக்கிறதா தான் காரணம். திடீர்னு இப்போ வந்து தாவேக்கா வந்து அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க 10 லட்சத்தை நிதியமைச்சர் கேட்ட நான் வந்து கழுவி எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டாங்க. அதெல்லாம் இல்லாம இப்ப வந்து இப்ப வெள்ளை அறிக்கை வந்து இன்னைக்கு சார் நான் கேட்கிறேன், நீ ஒரு கட்சி நடத்துறீங்க, தேர்தல் சந்திக்கிறீங்க, தேர்தல் அறிக்கை விடுறீங்கல்ல, கஜனால் என்ன தெரியுமா தேர்தலுக்கு விட்டுருவீங்களா? சோ குறைஞ்சபட்ச ஒரு இது தெரிய வேண்டாவா? அப்பயே வந்து எத்தனையோ தலைவர்கள், எல்லா தலைவர்களும் கடன் இருக்கிறது, ஒரு நபரிடம் சராசரியாக 1,20,000 ரூபாய் கடன் இருக்கிறது, தனியார் மீது வட்டி வந்து 50,000 கோடி ரூபாய் கட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு 98,000 கோடி வட்டி கட்ட சொல்றீங்க. இதெல்லாம் முன்னாடி தெரியாத நீங்க வந்து கட்சி தேர்தல் சொல்றீங்களா? ஆகவே மக்களுக்கு பிம்பலக்கா பலாக்கி அப்படின்னு சொல்ற விஷயத்த ஏமாத்துற வேலையை செய்கிறதா தாவேக ஆட்சி. இது தாவேக என்ன சொன்னா சொல்லக்கூடாது, தவக்கலை ஆட்சி நடக்கிறது ஒழிய ஒரு மக்களுக்கு பயனுள்ள ஆட்சியை நான் பார்க்கல. இது மக்கள் ஆட்சியை நான் பார்க்கல. ஒரு சினிமா காட்சி சர்க்கார் பட ஆட்சியா இருக்கிறது. 24 மணி நேரம் முதலமைச்சர் பொறுப்பு 9 மணி to 6 மணிக்கு நடக்கிற ஆட்சியா இருக்கிறது. இந்த ஆட்சியை மக்கள் வெறுத்து இருக்கிறாங்க. டிரான்ஸ்ஃபர் ஓட்டு 22% ஓட்டு தாவேக டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. இனி வரும் காலத்துக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் ஓட்டு அப்படியே மாறும். அப்படிங்கிற போது இவர் கட்சி ஆரம்பிச்சா நிச்சயமா ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில காமன் பீப்புள் இருக்கு. கட்சி கட்டமைப்புகளை ஒழுங்குபடுத்தி பண்ணாரா நிச்சயமா அண்ணாமலை 31 முதலமைச்சருக்கு வாய்ப்பு இருக்கு. இலக்கு வெற்றி பெறும். அதுக்கு பாஜக தொண்டர்களையும் நம்பியல. மீண்டும் சொல்றேன், பாஜக ராஜினாமா பண்ணுவாங்க, என் கட்சியில வருங்கால கட்சி ஆரம்பிக்கிற இணைங்க, நீங்க இயக்கத்துறீங்கன்னா அவர் எக்காரும் எந்த வாரி சொல்லல, இவங்களா சொல்லப்படுறாங்க. ஆகவே ஊடகத்தை நான் சொல்றதுன்னா அவரை பொறுத்தவரை ஒரு புனிதமான உத்தமமான அரசியல் கொடுக்கணும், நல்ல ஒரு அரசியல் கொடுக்கணும், இளைஞர்களுக்கு அரசியல் சொல்லி தரணும், இளைஞர்களை மையப்படுத்தணும் என்ற நோக்கத்தோடு தொடங்கப்பட்டிருக்க அமைப்பு. அதுக்கு கை கொடுங்க. அதை விட்டுட்டு பாஜக ஆட்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லி அவர் எக்காரத்து கொண்டு வாங்க என் கூட வாங்கன்னு சொல்லல.
பாஜக உடைப்பது நோக்கம் அல்ல. அவர் முழுக்க நோக்கம் மாற்றம் என்பது திமுகவும் தாவேகாவையும் அதிமுக இந்த கலகல ஆட்சி கொடுப்பது நோக்கமாகத்தான் இந்த மாற்றம் என்ற கான்செப்ட். இப்ப பாத்தீங்கன்னாக்க திமுக அரசு கொண்டு வந்த எல்லா திட்டங்களையும் தான் வந்து தாவேக அரசு வந்து செயல்படுத்தும். குறிப்பா பாத்தீங்கன்னாக்க மகளிர் விடியல் பயணம், மகளிருக்கு வந்து 2500 ரூபாய் பணம் கொடுக்குறாரு, அதையும் கொடுக்கல. அப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ளரி குத்துறாங்க சார், முடிஞ்சு போச்சு சார். இதுமே எதிர்பார்க்காதீங்க. கஜானாவில் பணம் இல்ல, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எப்படி மோடி அரசு வந்து அடுத்த ஒரு வாய்ப்பு கொடுங்க, அடுத்த சொன்ன மாதிரி இந்த மக்களை ஏமாத்தி அரசியல் செய்யும் நோக்கத்திற்காக இன்னைக்கு வெள்ளை அறிக்கை வரணும். ஏன்னா பட்ஜெட் கொடுத்து வருது, தேர்தல் அறிக்கை சொல்லப்பட்டதெல்லாம் ஏதாவது கொண்டு வரணும், பட்ஜெட்ல கொண்டு வர முடியாது. அதுக்கு முன்கூட்டியே வந்து வெள்ளை அறிக்கை இருக்கிறது, நாங்க வெள்ளை மனிதம் படுத்தவங்க, அதனால எங்களுக்கு உள்ளிடம் கள்ளம் இல்ல, முன்னாள் இருப்பவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க, எங்களா செய்ய முடியல ஒரு பித்தலாட்ட அரசியலை முன்வைக்கிறாங்க. வேற ஒண்ணு இல்ல, திமுக அதிமுக செய்த பித்தலாட்டத்தை தொடர் பித்தலாட்டமாக தாவேக்கு இருக்கிறது. லாட்டரி கும்பல் கிட்ட சிக்கிடுச்சு சார். ஆமா சார், ஒரு வெக்கக்கேடான விஷயம் சார். ஒரு ரெண்டாவது பிசினஸ் பண்ற ஆளுகிட்ட பொதுப்பணி டெண்டர் கொடுங்க, அது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் சார். ஒரு வருஷத்துக்கு சராசரி 60,000 கோடி ரூபாய் வந்து டெண்டர் நெடுஞ்சாலைத்துறை விடப்படுறாங்க. அப்படின்னா அதுல வந்து 30% கமிஷனா கூட கணக்கு பண்ணுங்க, 20,000 கோடி. ஒரு செகண்ட் பிஸ் செய்யக்கூடிய நபருக்கு பொறுப்பு தரீங்கன்னா அப்புறம் வந்து என்ன உன்னதமான ஆட்சி கொடுப்பீங்க? சோ இதுவும் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் ஆட்சி தான். விஜய் அவர்கள் ஊழல் ஆட்சி கொடுக்கும் சொன்னா நிர்வாகத்துல அத்தனையும் முறைப்படுத்தாம இன்னைக்கு அத்தனை அதிகாரியும் கைவிட்டு பெறாம இல்ல, தொடர்ந்து பெற்றிருக்காங்க. சோ அரசதிகாரம் பெறாங்க, அமைச்சரும் பெறாங்க. சோ இது வந்து திமுக அதிமுக உட்பட்ட ஒரு பங்காளி கட்சி தான் தாவேகாவுடைய. இது மாற்றத்தை கொடுக்கிற கட்சி அல்ல. மாற்றம் என்பது வெற்றிடமா இருக்கிறது. அதை நிரப்பக்கூடிய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. தாவேகா வந்து 9 எம்எல்ஏ வந்து பொய்யான இது வந்து கொடுத்து எம்எல்ஏ வந்து நின்றுட்டாங்க. அது வந்து இப்போ வந்து அவங்க வந்து ராஜினாமா, அதாவது அவங்க வந்து கட்சி விட்டு இது பண்ற மாதிரி சார் ஒரு காமெடி பண்ணிட்டாங்க சார். அரசியலே 2026 அரசியலே காமெடி பண்ணிட்டாங்க சார். ஒரு பொலிட்டிக்கல் நாட்டு தமிழகம் வந்து இந்தியாவில் 2வது இடம் சார் தொழில்துறையில. அப்படி இருக்கிற போது ஒரு பயிற்சி பெற்ற திறமையான அனுபவசாலிகள் உருவாக்கணும் சார். அதிகாரிகள் புலம்புறாங்க சார், கோட்டைக்கு நான் போயிட்டு இருக்கேன் சார், ஆட்சி கலைஞராதான் புலம்புறாங்க சார். அந்த அளவுக்கு ஒரு மாசத்துல ஒரு ஆட்சி மீது வெறுப்பை நான் பார்க்க போறேன். சோ இதுவரை நான் ஒரு அரசியல் ஆய்வாளரா தமிழர் முழுக்க 230 கிட்டத்தட்ட 24 ஆண்டுல படிச்சுட்டு இருக்கேன். ஒரு ஆட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் தான் வெறுப்பு இருக்கணும். ஆனா ஆட்சி தொடர் நான் முதல் மாசமே வெறுப்பு நான் இப்பதான் பாக்குறேன். எனக்கு அரிதா புரிதா இருக்கு. சோ இது அப்படின்னா இந்த ஆட்சி வந்து ஒரு கனவு ஆட்சியா வந்து சர்க்கார் படமா வந்து இது சர்க்கரையா கரைஞ்சு விடும். ஆகவே இந்த ஆட்சி வந்து சர்க்கரை எப்படி கரையுதோ ஒரு கொஞ்ச நாள் விட்டா கரையுதோ அது போல இதுவும் கரைஞ்சிடும். சர்க்கரை ஆட்சி கொடுக்க முடியாது, சினிமா வேணா கொடுக்கலாம். மிக்க நன்றி.